ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் ஒரு பேப்ளேட் காம்போ பண்ண போகிறோம். அதுவும் டிபி பேப்ளேடோட காம்போ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன பேப்ளேட் தேவைப்படுது அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, இந்த பேப்ளேட் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஆஸ்ட்ரல் ஸ்பிரைசனோட லேயர் வேணும், அதாவது இந்த பார்ட்டு. அதுக்கப்புறமா கில்டி லூயினாரோட ஃபேஸ் சிப்பு, அதாவது இந்த டிபி கோர் சிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பு வேணும், வித் ஹை மோடில் போடணும். இந்த பேப்ளேட் நம்ம செய்கிற பேப்ளேட் ஹை மோடில் போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெஸ்டகிலியோஸோட டிஸ்க் வேணும், கிரேட்டஸ்ட் ரஃபேலோட டிரைவர் வேணும். ஸோ இந்த 4 பேப்ளேடை வச்சு தான் நம்ம ஒரு காம்போ பேப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த காம்போ பேப்ளேட் எந்த அளவுக்கு பவராக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சில பேப்ளேட்ஸ் எடுத்து சண்டையும் போட போகிறோம். ஸோ அந்த காம்போ பேப்ளேட்டை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு இன்ட்ரோவை போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸையும் கழட்டி எடுக்க வேண்டியது தான். ஆஸ்ட்ரல் ஸ்பிரைசன் லேயர், இதான் லேயரு. இதை அப்படியே எடுத்து வச்சிடும் துண்டா. கில்டி லூயினார் டிபி கோர் சிப்பு, இது நமக்கு தேவை, எடுத்துடலாம். ஜெஸ்டகிலியஸ் டிஸ்க்கு மட்டும் போதும், இதுதான் தேவைப்படுற பார்ட், இதை எடுத்தாச்சு. கிரேட்டஸ்ட் ரஃபேல் டிரைவர், ஃபைனலாக இவன் தான். இந்த ரஃபேலோட டிரைவருக்கு 3 மோட் இருக்குது, ஸ்டெமினா, டிஃபென்ஸ், அட்டாக்னு சொல்லிட்டு. ஸோ 3 மோட்லேயே நம்மளால் இந்த பேப்ளேடை வச்சு சண்டை போட முடியும். அது ஒரு யூனிக்னஸ் தான். ஸோ இப்போ இந்த காம்போ வந்து 3 மோடில் சண்டை போட போகுது, அதுவும் லெஃப்ட் சைடு. என்ன அப்புறம் சொல்கிறேன், இது லெஃப்டா? ஆமாங்க, இது லெஃப்ட் பேப்ளேட். ஸோ மாட்டியாச்சு, டிஸ்கையும் போட்டாச்சு. ஹை மோடில் கேட்டாங்க, அப்போ ஹை மோடுக்கு நம்ம மாற்றணும். ஹை மோடுனா இந்த கீழே இருக்க மெட்டல் ஆர்மரை தூக்கி மேலே சுருக்கிட்டு, அதுக்கப்புறமா டிபி கோர் ஷிப்பை அடியில் கூடி ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நவ் இட்ஸ் இன் ஹை மோட் கைஸ். இது லெஃப்ட் சைடில் சுற்றக்கூடிய பேப்ளேட். வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. லூயினாரோட ஒரு காம்போ. ஸோ இது வந்து ஆஸ்ட்ரல் லூயினார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனிவேஸ், லான்ச் பண்ணி பார்ப்போமா? இது கூட சண்டை போட நம்ம சில லெஃப்ட் சைட் பேப்ளேட் அண்ட் ரைட் சைட் பேப்ளேட், பங்கமான ரொம்ப மெயிட்டடான பேப்ளேட் எடுத்து வச்சிருக்கோம். 5 பேப்ளேட் இருக்குது. இந்த 5 பேப்ளேட் டிஃபீட் பண்ணிட்டானா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜியூ லாங்கினஸ் விடுவோம். இது ஒரு ரைஸ் சீரிஸ் பேப்ளேட், லான்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த காம்போக்கு வந்து 3 மோட் இருக்குன்னு சொன்னேன், அட்டாக்கு, டிஃபென்ஸு, ஸ்டெமினா. ஸோ இந்த 3 மோட்லேயும் நம்மளால் சண்டை போட முடியும். இப்போ அட்டாக்கு அதுக்குள்ளே ஸ்டெமினா போயிடுச்சு. அட்டாக் சரி இல்லையோ கைஸ்? அட்டாக் மோடு கேவலமாக இருக்குது, சத்தியமாக செட் ஆகலை. என்னடா நடந்துச்சு இங்கே? ஒன்ஸ் மோர் லான்ச் பண்ணுறேன். ஸ்டேடியத்தோட கார்னர்லேயே அடிக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேஜோட கார்னர்லேயே அடிக்குது. அட்டாக் மோடு இந்த வேலைக்கு சத்தியமாக செட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸு அப்படியாட்ட ஸ்டெமினாவில் போடணும். கண்டிப்பாக தோற்றுருவான், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நம்ம எடுத்துடலாம். ஸோ அட்டாக் மோடு இந்த பேப்ளேட்டுக்கு யூஸ்லெஸ். இப்போ நம்ம போட போகிறது டிஃபென்ஸு, பார்ப்போம். டிஃபென்ஸு செட் ஆகலைங்க, டிஃபென்ஸு உருப்படாதுடா அந்த பேப்ளேட்டுக்கு. என்னக்கடா இது? ஸோ ஃபைனல் கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரங்கிற மாதிரி கடைசி மோடு, தட் இஸ் ஸ்டெமினா மோடு. ஸோ இவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா இவன் சென்ட்ரல் நின்று சுற்றுறேன். லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 அடி. சுற்றிடாத, அங்கிட்டு போயிடாத. ஸோ லெஃப்ட்டுக்கு சண்டை. ஐயோ, லாங்கினஸ் தான் பொழந்துக்கிட்டு அடிக்குது. ஜியூ லாங்கினஸ், ஜியூ லியூனார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கமான். இது எந்த பேப்ளேடு? ஆமாம், ஸ்பிரைசன் லூயினார். ஸோ இப்போ தான் ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு. ஸோ ஸ்டெமினா மோடு தான் கொஞ்சம் பெட்டராக இருங்க. ஸோ அடுத்து ரைட் லூயினார் லான்ச் பண்ணுவோம். 3, 2, 1 ரெடி. ஸோ இந்த காம்போவுக்கு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு அட்டாக் மோடு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ லெஃப்ட்டுக்கும் சண்டை போகிறேன், ஏன்னா இப்போ நம்ம செஞ்சிருக்க காம்போவும் லெஃப்ட் சைட் பேப்ளேடு தான், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான காம்போன்னு சொல்லலாம். பட் ரொம்ப பெருசாக பீத்திக்கிற அளவுக்கு இல்லை இந்த காம்போ, பட் நல்லா இருக்குது. ஸோ அடுத்து என்னோட ஒரு ஃபேவரட்டாக இருக்க டிபி பிளேடு. இது வந்து ஆர்க் பிஹாமத், செருப்பு கட்டிட்டு தான். ஸோ இது வந்து ட்ரீட் பிஹாமத், அதுவும் இல்லைடா, இது வந்து ரோர் பிஹாமத். ஸோ லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 அடி. நெத்தி அடி, சொல்லி அடி, போடு. பஸ் கொடுப்பாங்களா? அடி ஒன்று இடி மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ரோர் ஜெயிச்சிருமா? பார்க்கலாம். இல்லைங்க, ஃபைனலாக இந்த காம்போ பேப்ளேட் தான் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேப்ளேட் தான் வின் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹை மோடில் இருக்குது. இப்போ இவனே ஹை மோடில் போடுவோம். அப்போ தெரிஞ்சிடும் இல்லையா, சரிசமான ஒரு பிளேயரில் இருக்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ லான்ச் பண்ணிடலாங்க. 3, 2, 1 ரெடி.
நெத்தியடி சொல்லியடி. கமான் பிஹாமத், அடிடா. பஸ் எதிர்பார்க்கலாமா? பஸ் கிடைக்குமா? அடி ஒவ்வொன்று இடி மாதிரி இருக்குது. பஸ் நடக்குது. ஒன்றும் நடக்கல, வீட்டுக்கு கிளம்புங்க. அட என்னடா வா ஸ்ப்ரைஸ் வந்தாங்க. ஹாஸ்டல் ஸ்ப்ரை இல்லை ஹாஸ்டல் லூயினார் இந்த பேபிள் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து எடுக்க போகிற ரெண்டுமே வந்து ரைட் சைடில் சுற்றுற டிபி பேபிளேட். ஸோ லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஹை மோடில் போடணுமா? போடுவோம். நம்ம 2 மோட்லேயும் போடுவோம். யார் கேட்க போகிறா, என்ன பிரச்சனை ஆக போகுது, நம்ம சண்டை போடலாம். 3, 2, 1. ஃபஸ்ட்டு லோ மோடில் போட்டு அதுக்கப்புறம் ஹை மோடில் மாற்றுவோம். 3, 2, 1. ரெடி? இது வந்து பெஸ்ட் அல்டிமேட் வால்ட்ரேக்கு. அல்டிமேட் வால்ட்ரேக் இல்லை, அல்டிமேட் வால்ட்ரேக்கு அவேக்கன் டிரைவர் இருக்கும். பட் அந்த டிரைவர் ஸ்டெமினா கம்மிங்கிறதுனால நம்ம அதை போடல. ஸோ யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். யார் அந்த வின்னர்? வாவ், நம்ம காம்போ தான் அந்த வின்னர். ஸோ இப்போ நம்ம அடுத்து எடுக்க போகிறது ஒரு ஸ்டெமினா டைப் சைக்ளோன் பேலியல். லான்ச் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு கிரேட்டஸ்ட் ரஃபேலோட டிரைவர் வந்து உண்மையிலே பக்காவான டிரைவர். ஸ்டெமினா மோடில் போட்டிங்கன்னா அதிகமான ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணும். ஓ, இந்த வட்டமும் ஜெயிச்சிருக்குது நம்மளோட காம்போ தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேபிளையுமே ஹை மோடுக்கு மாற்ற போகிறோம். மாற்றிட்டு பேட்டில் போட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ 2 பேயும் நம்ம ஹை மோடில் மாற்றிட்டோம். பேபிளைட்ஸ் ரொம்பவே பெருசாக ஹியூஜாக இருக்குது. இப்போ சண்டை போட்டால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ எங்கேயும் நம்ம லான்ச்சர் லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 ரெடி? கமான் வால்ட்ரியாக். வால்ட்ரியாக் செத்துட்டான்டா. இவனையாவது லான்ச் பண்ணுவான்டா. 2 பேருண்டா ஒரே நேரத்துலடா. யாருடா ஜெயிப்பா பார்க்கலாம்டா. வால்ட்ரிக்க ஒரே அடியில் படுக்க வச்சாரு. நான் அந்த சீட்டை பார்க்கவே இல்லை. அடுத்த வேலை லான்ச் பண்ணுறதுக்குள்ளே வால்ட்ரிக் செத்துருச்சு. ஸோ கடினமான பேட்டில் போயிட்டு இருக்குதுங்க. யார் ஜெயிக்க போகிறதுங்க? ஓ, காம்போ. ஸோ ரைட் சைட் பேபிள் கூட சண்டை போடும்போது டெஃபினெட்லி இந்த காம்போ வின் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா டிரைவர்னால. அண்ட் லெஃப்ட் சைட் பேபிள் கூட சண்டை போடும்போது இதை வந்து ஸ்டெமினா மோடில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவான். பட் மற்ற 2 மோடுமே யூஸ்லெஸ் தான். இந்த இதுக்கு செட்டே ஆகாது. எனிவேஸ் இது ஒரு பெஸ்ட்டான காம்போன்னு சொல்லலாம் மற்ற பேபிள்ஸை டிஃபீட் பண்ணுறதுல. ஸோ இந்த காம்போக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம புது பேபிள் பேட்டில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட பிறந்தநாள். நேற்று வீடியோவே போடல, போஸ்ட்டு கூட போடல. நீங்களாம் நினச்சிருப்பீங்க நான் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ண போயிருக்கிறேன். அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கைஸ். இது ஒரு கதை சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, நேற்று என்னோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வட்டம் எப்போயோ வந்து Q&A வீடியோ போடும்போது நான் சொல்லியிருந்தேன் என்னோட பர்த்டேங்க இந்த நாளில் தான் வருதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக நேற்று என் பர்த்டேவே இல்லை. உங்களுக்கெல்லாம் குழப்பமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. எனக்கே தெரில என் பர்த்டே என்னென்னு. ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்த் படி என்னோட பர்த்டே நேற்று. ஓகேவா? என்னோட பிறந்தநாள் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் படி நேற்று. ஆனால் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது வந்து ஏப்ரலில். ஆனால் 2மே இல்லை. அப்புறம் தான் ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த ஜாதகத்தில் என்னோட பிறந்தநாள் மே 13ஆம் தேதின்ட்டுன்னு. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இதை எங்கள் அம்மா சொல்லி தான் எனக்கே தெரியும். பிறந்தநாளே தெரியாமல் ஒரு தெரிஞ்சிருக்கான். பரவாயில்ல, பிறந்தநாள் முக்கியமாக என்ன, ஓரளவுக்கு முக்கியம்தான். பட் நான் பெருசாக பிறந்தநாள் கொண்டாடினது கிடையாது. சின்ன வயசோட சரி முடிஞ்சு. எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேனோ, பரவாயில்ல, இன்னொரு தடவை சொன்னாலும் அப்படியே பண்ணிடுங்க. ஓகேவா? See you in the next video. This is crafted by Dabba Manda. So, tada guys.